காட்டு காட்டு கற்றுக்குங்க தமிழ் தான். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் தமிழன். இன்னைக்கு நம்ம குந்துகால் கடற்கரைக்கு வந்தோம். கடற்கரையில் இந்த எலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க, எலிப்பூச்சி. அந்த எலிப்பூச்சியை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்தோம். அந்த எலிப்பூச்சியை எப்படி பிடிக்கிறாங்கிறத தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ எலிப்பூச்சி பிடிக்கிறதுக்கு தான் குந்துகால் வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம டீம் பாய்ஸை கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ எங்களுக்குள்ள ஒரு போட்டி, யார் அதிகமான எலிப்பூச்சி பிடிக்கிறாங்கிறது தான் போட்டி. அது நீங்களே பாருங்க. என்னடா எத்த தண்ணியா இருக்கு முன்னாடி? மாட்டுப்பூச்சி மாடு சரி சரி இது இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே லைனாக பாப் பண்ணிட்டுங்க. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்ப ஆளுக்கு ஒரு கவர்ல வைக்கணும். ப்ரோ என்ன இது நான் அப்படியே 4 பிடிச்சி கொடுத்துருக்கேன். என் சீடி பண்ற ரொம்ப ஆட்டைக்கு சரி பண்ண மாட்டான். நான் தான் நிறைய பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. நான் பிடிக்கிறேன்டா. செல்லு நல்ல ஓட்டாண்டே. முடிஞ்சா ஒழுங்கா வைங்கடா செல்ல. இன்னும் உயிர் இருக்கு. அது ஆட்டு தான் பிடிக்க முடியாது. எல்லாருடையும் சேர்ந்து போட்டு எனக்கு தான் அதிகமா இருக்கு. நான் அதிகமா. நீ எத்தனை பிடிச்ச? ஒண்ணுமே பிடிக்கல. நம்மளுக்கு இந்த அனுபவம் இல்லாத காரணத்தினால் ஒண்ணுமே பிடிக்கவில்லை. எல்லாரும் எந்த ஒரு சில்லு இருக்கு?
ப்ரோ ரெண்டா பிஞ்சு போச்சு ப்ரோ, உடஞ்சிச்சு ரெண்டா. உடஞ்சி பாதி பாதியாக கொடு. முடிச்சிட்டு உள்ள போக மாட்டேங்கிறா, பெருசா இருக்கு. ரசிக்கிறாரு எதிரா இல்ல போடுறா, விட்டுறாடா, அவசரப்படாதடா. உள்ள போட்டுடா, போச்சா? நல்ல பெருசுடா, அதை போய் விடுங்க. உள்ள போகடா. கீழேயா போகணும். இல்லையா இதான பெஞ்ச் இப்போ என்ன மண்ணை பண்ணி வச்சுருக்கீங்களா? போட்டிக்கு வரல ப்ரோ. நானு தம்பியும் போட்டியில இருந்து விளைவிக்கிறவங்களால ஒண்ணுமே பிடிக்க முடியல. அவங்க 2 பேர் தான் நிறைய பிடிக்காங்க. அவங்க 2 பேர் பிடிப்பாங்க, பார்ப்போம். எனக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் அட்டம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். மாடு பிடிக்கிறத மாடு பிடிக்கிறது மாடு ஓடி எண்ணி போடுங்க கேமரா. 7 8 உழவனுக்கு அவன் டிப்பி 8 பிடிச்சிருக்கான் ப்ரோ. இது ரொம்ப அதிகமாக இருக்கும், 2 பாயிண்ட் ப்ரோ. எல்லாமே. ஆனால் பெருசு பெருசாக பிடிச்சிருக்காப்புல, வெறும் பெருசாக தான் பிடிச்சிருக்காப்புல. ஒன்பது 10 11 12 13 15 பிடிச்சிருக்காப்புல. அது வேணாண்டா, பொடுசுடா, அதை விட்டுறேன். இது சின்னதாக இருக்கு, அதனால தண்ணியில் விட்டுரும். போ. ரொம்ப சின்னதாக வேஸ்ட்டாக ஒளி பண்ண முடியும், அப்படியே வச்சு பண்ணுங்க. அவ்வளோதான். இது என்ன உயிரோட எல்லாம் ஓடுதுடா. பொடுசா இருக்கா? இப்படி பிடிச்சி புறக்க போட்டால் பறக்க போகலண்ணே. பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓடி ஓடுங்க, செட்டுனே உள்ள ஓடிட்டான் பாருங்க. சரியா பிடிக்க ஒண்ணு பிடிச்சி ஓடுதுடா.
கான்செப்ட். இதோட நுணுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே இடத்துல தான் கிடக்காங்கண்ணா. இந்தா. டெக்னிக் என்னன்னா அது இருக்கு சைடுல நிறைய இருக்கு அவன் தோண்ட மாட்டேங்கான். இவன் நிறைய பிடிச்சிட்டான்டா. கையில கொண்டு வந்து காட்டு காட்டு. கத்துக்குங்க தானே தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேட்டாக வந்தனால டைம் ஆகிட்டு. இதுக்கு மேலே இருந்தால் இருட்டு. நம்ம எலிப்பூச்சியை பிடிச்சாச்சு. இதான் அந்த எலிப்பூச்சி. இது மெட்ராஸ் அந்த மாதிரி ஊர்களில் எலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க போல் நண்பர்களே. நம்ம ஊரில் இதை மோட்ரு சிங்கின்னு சொல்லுவோம். இது ஒரு சிங்கி வகையை சேர்ந்தது தான். இது ஒரு வகையில் எலி மாதிரி இருக்கிறதுனால எலிப்பூச்சின்னு சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. நம்ம ஊரில் இது மோட்ரு சிங்கின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வேகமாக ஓடுனால வேகமாக ஓடும் தண்ணியில் விட்டோம்னா. அதனால் விட முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இது உங்கள் ஊர்களில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இப்போ கொண்டு போய் சமைக்க போகிறோம். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு.